بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل ضلالة في النار أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தாலாவுடைய பேரன்பின் காரணமாகவும் அவனுடைய அருளின் காரணமாகவும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு இடத்தில் அமரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை படைத்த அல்லாஹ் தந்திருக்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் இரண்டு அடிப்படைகளின் மீது எங்களுடைய வாழ்க்கையை அமைக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றான். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனின் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களின் மீதும் எங்களுடைய வாழ்க்கை அமையப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் இன்றைய தலைப்பாக தெரிவு செய்திருப்பது, நபிமார்களுடைய வாழ்க்கைகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைய கையேந்தி பிரார்த்தனைகள் செய்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனைகளின் மூலமாக நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பெறப்பட வேண்டிய சில நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது. நபிமார்களுடைய வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால், சில நபிமார்கள் அல்லாஹ்வுடைய இந்த தீனை சொன்னதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சில நபிமார்கள் அல்லாஹ்வுடைய இந்த தீனை சொன்னதற்காக வேண்டி நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். சில நபிமார்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்ற நிறைய செய்திகளை நாம் குர்ஆனின் மூலமாக நபிமார்களுடைய வரலாறை படிக்கும் பொழுது பார்க்கின்றோம். இந்த நபிமார்களுடைய பிரார்த்தனை என்பது ஒரு தனிமையான ஒரு விடயம். அந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அந்த நபிமார்களுக்கு வரும் பொழுது அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் நெருங்கினார்கள். எனக்கும் அதே கஷ்டம் வருகின்றது, பிரச்சனை வருகின்றது வைத்துக் கொள்ளுங்கள். மனைவினால் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளையினால் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தினால் பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகளின் பொழுது நபிமார்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டார்கள். எனக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது. இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நானும் நீங்களும் அதனை எப்படி அணுகுகின்றோம்? எனவே நாம் நபியை பின்பற்றாத வரையில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாத வரையில் எங்களுக்கு சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நபிமார்களில் முதலாவதாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகின்றார். அவர்களுடைய வரலாறை, பேரை சொல்லும் பொழுதே எங்களுக்கு நினைவு வருகின்றது. அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி இருந்தார்கள், எப்படி வெளியேற்றப்பட்டார்கள். இந்த நீண்டமான ஒரு நிகழ்வுக்கு பிறகு அவர்களினால் ஏற்படக்கூடிய ஒரு அதாவது ஒரு பாவம், ஒரு தவறான ஒரு பாவம் அவர்களின் மூலமாக ஏற்படுகின்றது.
இந்த தவறு ஏற்பட்டதன் பிறகு அவர்கள் எப்படி மனோநிலையில் இருந்தார்கள், அவர்களை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருந்தான். அல்லாஹ் தஆலா வைது குல்நாலில் மலாயிகத்தி இஸ்ஜுத் லி ஆதம், அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகின்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யும்படி. இந்த கட்டளையை ஏற்று மலக்குமார்கள் சுஜூது செய்கின்றார்கள், ஷைத்தான் சுஜூது செய்யவில்லை என்ற வரலாறு எங்களுக்கு தெரியும். இந்த எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு கண்ணியப்படுத்தியதன் பிறகு அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளையைத்தான் அல்லாஹ் போட்டான், மரத்தின் அருகாமையில் சென்று அதை புசிக்க கூடாது என்று. எல்லா மரங்களையும் அல்லாஹ் அனுபவிப்பதற்கு அனுமதி கொடுத்திருந்தான். ஆகுமான எல்லாத்தையும் சாப்பிட கொடுத்து விட்டு ஒரே ஒரு தடையை மாத்திரம் போட்டான். அந்த தடையைத்தான் ஷைத்தான் மீற வைத்தான். அல்லாஹ் ஆகுமானதில் சந்தேகப்படவில்லை. அவர்கள் இந்த மரத்தை, இந்த கனியை சாப்பிட்டால் நான் வெள்ளையாவேனா கருப்பாவேனா, வயது குறையுமா வயது கூடுமா, எதையும் ஷைத்தான் போடவில்லை. எதை அல்லாஹ் தடுத்தானோ அந்த தடையை ஷைத்தான் அழகாக்கி காட்டுகின்றான், அழகாக காட்டி அந்த தவறை செய்ய வைக்கின்றான். இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய தவறாக இருக்கலாம். இந்த எல்லா தவறுகளையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையோடு நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஷைத்தான் அவர்களை எப்படி மயக்கினானோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் விபச்சாரம் செய்வனிடத்தில் சென்று பாருங்கள். அவர் அழகான ஒரு ஆதாரத்தை சொல்லுவார், ஒரு செய்தியை சொல்லுவார். அல்லது வட்டியுடன் தொடர்புடையத்தில் கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு அழகான ஒரு நல்ல விடயத்தை கூறுவான். ஷைத்தான் இந்த தவறை மனிதனுக்கு செய்ய தூண்டுவது எப்படி என்றால், அதுல்லுக்கும் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் கேட்கின்றான், உங்களுக்கு நிரந்தரமாக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய வழியை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? எப்படி அழகுபடுத்தி ஷைத்தான் காட்டுகின்றான். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோமா இல்லையா, எல்லா வங்கிகளிலும் ஹராமான நடவடிக்கையின்படி பெயர் தான் இஸ்லாமிய பெயர்கள். அது முராபஹா என்று, முகாபா என்று எத்தனையோ பெயர்கள். ஆனால் அதனுடைய சுருக்கம் என்னவென்றால் வட்டியுடன் அடிப்படையில் தொடர்பு பட்டிருக்கின்றது. அது எந்த பெயராக இருக்கலாம், அது அரசாங்க வங்கிகளாக இருக்கலாம், இஸ்லாமிய வங்கிகளாக இருக்கலாம். எப்படி அழகுபடுத்தி காண்பிக்கப்படுகிறது என்றால், நீங்கள் ஒரு கூலி வீட்டில் இருக்கின்றீர்கள், சொந்தமாக ஒரு வீடு எடுப்பதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? நீங்கள் ஒரு கூலிக்கு ஒரு வாகனம் ஓட்டிக்கொண்டு இருக்கின்றீர்களே, சொந்தமாக நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு வாகனம் வருவதற்கு ஆசை இல்லையா? ஷைத்தான் எப்படி கேட்கின்றான், உங்க ரெண்டு பேருக்கும் நிரந்தரமாக இந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய வழியை நான் காட்டித் தரட்டுமா? அல்லாஹ் அவன் மூலமாக வெளிப்படுத்துகின்றான். இந்த ரெண்டு பேரும் அதற்கு கட்டுப்படுகின்றார்கள். தவறு நடைபெறுகின்றது. சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். தவறு நடைபெற்றதன் பிறகு மனிதனுடைய இயற்கை என்ன? எனக்கு கோபம் வருகின்றது, உங்களுக்கும் கோபம் வருகின்றது. நானும் தூசணம் பேசுகின்றேன், நீங்களும் தூசணம் பேசுகின்றீர்கள். எங்களால் என்னென்ன தவறுகள் நடைபெறுகின்றதோ மனிதனுடைய அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நான் மட்டுமா இப்படி செய்கிறேன்? நான் என்ன மலக்கா? நான் என்ன ஒரு சஹாபியா? நான் என்ன ஒரு நபியா? என்னை விட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இவ்வளோ தவறு செய்கிறாங்க. நான் அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது ஒரு பீடி அடிக்கிறேன். அவன் பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறான், வட்டியுடன் தொடர்பில் இருக்கிறான், அவன் பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறான், விபச்சார விடுதியில் சென்ற வாரம் தான் மாட்டிப்பட்டான் என்று மனிதனை செய்தான் அடுத்த கட்டம் கொண்டு வரக்கூடிய இடம் என்னவென்றால், தான் செய்யக்கூடிய தவறை எப்படியாவது நியாயப்படுத்துவான். மனைவிக்கு அடிப்பான், ஆனால் அடித்ததில் ஒரு நியாயத்தை சொல்லுவான். அதே மனைவி கணவனை வீட்டை விட்டு வெளியேற்றுவாள், நீ திரும்பி கூட இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் என்று அவளும் ஒரு நியாயத்தை சொல்லுவாள். இந்த உலகம் என்பது தான் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறாக இருக்கலாம், அல்லாஹ் இல்லை என்று சொல்லுவோனும் நியாயமான ஒரு காரணத்தை போன்று சொல்லுகின்றான். இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள்களாக எடுத்தவர்களும் அதே போன்று என்னென்ன வழிகேடான கொள்கைகள் இருக்கப்படுகின்றதோ எல்லாரும் தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொண்டு அடுத்தவர்கள் முன்னோக்குவார்கள். இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வை பாருங்கள். இந்த தவறு நடந்துவிட்டது. ரெண்டு பேரும் தவறு நடந்ததன் பிறகு ரெண்டு பேரும் எப்படி துவா கேட்கிறாங்க? இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் என்னன்னா, கணவனும் மனைவியும் குடும்பமாக சேர்ந்து தவறுகள் தப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். அது வாகனமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஒரு படம் பார்ப்பதாக இருக்கலாம், கணவனும் மனைவியும் சேர்ந்து அவதூறு பேசுவதாக இருக்கலாம். ஒருவர் தான் தௌபா செய்வார். ஏனென்றால் கணவன் மார்க்கத்துடன் இருந்தால் மனைவிக்கு மார்க்கம் கிடையாது, மனைவி தொழுகையாளியாக இருந்தால் கணவனுடைய நிலை அது அப்படியே கிடையாது. இப்பொழுது இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? காலா, அந்த ரெண்டு பேர்களும்
தவறை யார் யார் செய்தார்களோ அந்த 2 பேரும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் நபி என்பதனால் அவருக்கு விமோசனம் கிடைக்காது. அவள் தவறு செய்தாலும் அந்த தவறுக்குண்டான பரிகாரம் அவள் மூலமாக நடைபெற வேண்டும். இது இஸ்லாத்தின் அடிப்படை. இந்த 2 பேர்களும் சைத்தானுக்கு மாட்டிப்பட்டு அந்த தவறை செய்ததன் பிறகு சொல்லுகின்றார்கள், வகாலா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா. தவறுக்கு பிறகு எங்களிடத்தில் வர வேண்டிய முக்கியமான இடம் என்ன தெரியுமா? லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் என்று உணர வேண்டும். அந்த உணர்தல் தான் மனிதனை திருத்தும். எப்பொழுது நான் எனக்கு அநியாயம் செய்யவில்லை, அடுத்தவர்கள் தான் எனக்கு அநியாயம் செய்தார்கள், நான் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நான் அல்லாஹ்விடத்தில் பார்த்து கொள்வேன், யாரும் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டாம் என்று மனிதன் அந்த இடத்துக்கு போவானோ, வைதா காலலஹு இத்தகில்லா, அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று சொல்லும் பொழுதே அல்லாஹ்வை நம்பாதவனுக்கு ஒரு பெருமை வரும். இவன் எல்லாம் அல்லாஹ் பத்தி எனக்கு சொல்றான், இவன் செஞ்ச கூத்து எனக்கு தெரியாதா, இவன் வெளிநாட்டில் போட்ட கூத்து எனக்கு தெரியாதா, 20 வருஷங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தான், இந்த கொஞ்சம் குர்ஆன் சொன்ன ஆண்டு வந்த பிறகு எனக்கு மார்க்கத்தை இவன் சொல்லுகின்றானா. எனவே அல்லாஹ் படிப்பினையாக எங்களுக்கு காட்டுகின்றான். முதலாவது அவர்கள் வகாலா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா வ நகூனன்ன மினல் காசிரீன். இது இந்த உலகத்தில் அல்லாஹ் உலகத்தை படைத்தான். படைத்து பரிபாலித்த அல்லாஹ்விடத்தில் முதலாவது கேட்கப்பட்ட துவா இந்த துவா தான். வேறு எந்த துவாவும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், படைத்து இந்த தவறு செய்ததன் பிறகு வானத்தை எட்டி பார்த்தார்களாம், அல்லது அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததாம். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டு ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டார்கள். இதனால் தான் அல்லாஹ் மன்னித்தான் என்று ஒரு பிழையான ஒரு செய்தியை பரப்புகின்றார்கள். உலகத்தில் கேட்கப்பட்ட முதலாவது துவா காலா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அடிப்படைகளை பாருங்கள். முதலாவது கேட்ட துவாவே நமக்கு பாடம் இல்லை. முதலாவது வேர்ல்ட் கப் யார் தூக்கினேன்னு நல்ல அழகாக சொல்லுவாங்க. உலகத்தில் யார் முதலாவது வேர்ல்ட் கப் தூக்கினது, ஃபுட்பால் மேட்ச் உலகத்தில் யார் முதலாவது தூக்கியது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த துவா நமக்கு பாடம் கிடையாது. லலம்னா அன்ஃபுஸனா, முதலாவது எங்களுடைய அநியாயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணவன் தனது அநியாயத்தை அவன் ஏற்றுக்கொண்டால்தான் மனைவி கணவனுக்கு உண்மையானவளாக இருப்பார். இவன் எல்லா அநியாயத்தையும் செய்துவிட்டு இவனே அந்த அநியாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மனைவி பயங்கரமான அநியாயங்கள் செய்வார். இவருக்கு தட்டி கேட்க முடியாத ஒரு நிலை. எனவே லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் வ தர்ஹம்னா, நீ எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றார் ரப்பே லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவோம். முதலாவது பாவத்தின் பிறகு நாம் எங்களை பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அடிப்படை அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை கேட்க வேண்டும். மூன்றாவது அடிப்படை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் கேட்க வேண்டும். நாலாவது எங்களுக்கு இது கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அநியாயக்காரர்கள் என்று மன்றிட வேண்டும். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து வலில்லாஹில் யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள வானத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றது. நட்சத்திரங்கள், மரங்கள், மலைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றது. நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பின் பொழுது கேட்கும் பொழுது கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு என்ன தெரியுமா? ரப்பே, இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்கள் உனக்கு சுஜூது செய்கின்றது. எனக்கு சுஜூது செய்வதற்கு, நான் உன்னை தவிர சுஜூது செய்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நமக்கு யாருக்கு சுஜூது செய்யலாம்? எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு செய்யலாமா, எங்களுடைய ஆசான்களுக்கு செய்யலாமா? ஆனால் படைத்த ரப்பை சுஜூது செய்வதற்கு கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றார். நமக்கு மன்ன சுஜூது செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் படைத்த ரப்பிடம் தான் சுஜூது செய்யப்பட வேண்டும். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனையின் மூலமாக பெறப்படக்கூடிய முதலாவது செய்தி என்னவென்றால், பாவத்தை நம்ம ஏற்கணும். ஏற்கவில்லை என்றால் அல்லாஹ் திருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கவே மாட்டான்.
சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லா சஹாபாக்களும் இருக்கின்றார்கள். மதுபானம் ஹராம் என்று வருகின்றது, பாவம். அந்த நிலைக்கு வருவதற்கு முன்னால் தடை வரவில்லை, உடனே சொல்லப்படுகின்றது, அப்படியே துப்புகின்றார்கள். அவர்கள் சொல்லவில்லை, பக்கத்து வீட்டில் இன்னும் கொட்டல்ல, என்னையோட வாங்கி கொண்டு வந்தோம், வீட்டில் வச்சு கொண்டிருக்கிறான், அவனும் நானும் தான் வந்தோம், நான் மட்டும் கொட்ட வேண்டுமா என்று கேட்கவில்லை. எனவே இந்த படிப்பினையுடன் இரண்டாவது நான் நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு இடம் என்னவென்றால், இந்த உலகத்தில் பாவத்துடன் தொடர்பு படக்கூடிய இடங்களில் நபிமார்கள் நடந்து கொண்ட விதங்களில் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. நம்ம ஒரு வானொலி, அதாவது ஒரு பஸ்ஸில் பயணிக்கின்றோம் அல்லது ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போய்விட்டோம், எங்களுக்கு ஒரு பாவம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இயற்கையாக நடைபெறுகின்றது. யாரும் இல்லை என்று ஒரு வீட்டுக்கு சென்றால் கூட திடீரென்று ஒரு பெண் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிடும். யாருமே இல்லை என்று டிவியை போட்டு பார்க்கும் பொழுது திடீரென்று ஒரு கூடாத ஒரு போட்டோ வந்துவிடும். அல்லது கையடக்க தொலைபேசியும் யாரும் இல்லை, நான் மாத்திரம்தான் இருக்கின்றேன் என்று ஒரு மெசேஜை பார்த்தவன் அது அப்படியே யூடியூபுக்கு போய் எங்களை அறியாமலேயே எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படியே உருவாகி கொண்டே வருகின்றது. இந்த உலகத்தில் நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் சொல்வதற்கு அல்லாஹ் தெரிவு செய்தவன். அவர்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் தெரிவு செய்கின்றான். அவர்களுடைய குடும்பத்தை சொல்லி தெரிவு செய்து அந்த அளவுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள். இன்றைக்கு ஒரு மாணவன் இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாணவனை அந்த ஆசிரியர் அவ்வளவு சிறப்பித்து கொண்டே சொல்லுகின்றார், இந்த மாணவன் எங்களுடைய பாடசாலை பற்றி ஏதாவது சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டும், அவன் ஏதாவது கேட்டால் கொடுக்க வேண்டும். கடையில் தொழில் புரிகின்றான், அவன் கெசியராக மேனேஜராக ஒரு அந்தஸ்தில் இருக்கும் பொழுது இந்த கடைக்குரியவன், இவன் இப்படிப்பட்டவன், இவன் கேட்டால் கொடுக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றோமா இல்லையா? இதை விடவும் அல்லாஹ் அந்த நபிமார்களை உயர்த்தி உயர்த்தி வைக்கின்றான். இந்த பாவம் என்று வரும் பொழுது நான் எல்லாம் நபி, என்னால் தவறு நடக்குமா என்று அவங்க நினைக்கல. நம்ம என்ன நினைக்கிறேன், ஏண்ட மாப்பிள்ளையா எத்தனை பொம்பளையோடையும் பேசலாம், நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான், என்ன மாப்பிள்ளை யாரோட பேசினால் நடக்கு, ஏன்னா அவருடைய மனசு துப்புரவு, அவருடைய மனசு துப்புரவு, எத்தனை பொம்பளையோட என் கணவனை விட்டுட்டு போகலாம். அல்லது இவர் சொல்லுவார், என் மனைவியா கொழும்புக்கு இல்லை யாழ்ப்பாணத்துக்கு இல்லை, அதையும் தாண்டி அடுத்தவனோட அனுப்பலாம், ஒரே பஸ்ஸில் பயணிக்கலாம், மகரம் இல்லாமல் என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை இல்லை, அவளோட பாட்டில் அவ இருப்பா, இவன் பாட்டில் இவ இருப்பா, இவ தனிய வேண்டிய பயணம் போகலாம் என்று சொல்லுகின்றார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். அல்லாஹ் எந்த இடத்தில் அந்த நபிமார்களை தவறின் பொழுது வைத்திருக்கின்றான். அந்த தவறுகள் நடைபெறும் பொழுது அந்த நபிமார்கள் எதை யோசிக்கின்றார்கள்? அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட அல்லாஹ் செய்தான் ஒரு உடன்படிக்கை செய்கின்றானே, லா உகுவி அன்னஹும் அஜ்மஈன், இந்த மனிதர்கள் அனைவரையும் நான் கெடுத்து காட்டுவேன். நன்றாக தஹஜ்ஜத் தொழுவான், தொழுகையை முடித்துவிட்டு வீட்டுக்கு போவதற்கு முன்னால் சுபஹ் தொழுகையுடைய நன்மையை அப்படியே இழந்து விடுவான். இரவு தொழுகை ஜமாத்துடன் தொழுவான், 12 மணி 1 மணி வரைக்கும் கதைத்து கொண்டு இருந்து அந்த ஜமாத்து தொழுகையை வீணாக்கி விடுவான். சைத்தான் சொல்லுகின்றானே, எல்லாரையும் நான் வழிகெடுத்து காட்டுவேன். அல்லாஹ்வுக்கு முன்னால் சபதம் இடுகின்றான். யாரை பார்த்து இடுகின்றான்? காஃபிர்களை பார்த்து கிடையாது, முனாஃபிகீன்களை பார்த்து கிடையாது, முஸ்லிம்களை பார்த்து சைத்தான் சொல்லுகின்றான், ரப்பே நீ நினைக்கின்றாய் இவர்கள் உனக்கு கட்டுப்படுவார்கள், நான் வழி எடுத்து காட்டுகின்றேன். நபிமார்கள் அதைத்தான் யோசிக்கின்றார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் நாம் சருகுவோம் என்பது தெரியாது. 40 வருடங்களாக தொழுதிருப்போம், ஒரு நாள் நோய் வந்திருக்கும், 2 ரக்காத்து தொழுது துவா கேட்டிருப்போம், நோய் நீங்காது. 40 வருஷம் தொழுது என்ன பயன்? அப்படியே மனுஷன் சொல்லுகின்றானா இல்லையா? 60 வருடங்களாக நோன்பு பிடித்துக் கொண்டே இருப்பான், சுன்னத்தான நோன்பெல்லாம் பிடித்துக் கொண்டே இருப்பான். ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை 3 நாளைக்கு நோன்பு பிடித்து பார்ப்பான். 4வது நாள் நோன்பு பிடிச்சவுடன் அந்த பிரச்சனை நீங்காட்டி நோன்பு பிடிச்சுதான் என்ன செய்ய, நம்ம என்ன அமல் செஞ்சு என்ன செய்ய, எல்லாம் அவ்வளவு தான். அவனுக்கு அப்படி கொடுக்குறான், இவனுக்கு இப்படி கொடுக்குறான், அல்லாஹ் இல்லைன்னு வரைக்கும் எவ்வளவு கொடுக்குறானே, நம்ம கொஞ்சமாவது அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகின்றதா இல்லையா? இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண் அப்படியே கதவுகளை எல்லாம் மூடுகின்றார். ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு அப்படி உருவாகும். எங்களுடைய வாகனம்
அன்பான மனைவி அதில் ஒரு பாட்டை கேட்பதற்கு ஆசைப்படுவார். வீடாக இருந்தால் ஒரு பாடு போடப்பட வேண்டும், டிவி போடப்பட வேண்டும் என்ற ஒரு பாவ சிந்தனை தன்னை அறியாமல் உருவாகும். இவள் கதவை அப்படியே மூடுகின்றாள். எல்லா கதவும் மூடப்படுகின்றது. இவர்கள் மாத்திரம் அப்படியே இருக்கின்றார்கள். அரச சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அழைத்தால் எப்படி இருக்கும்? சாதாரண பேமெண்ட்ல போற பெண்களை பார்த்து எவ்வளவு அநியாயம் அட்டூழியம் கண்களால் நடைபெறுகின்றது, பேச்சினால் நடைபெறுகின்றது, காதினால் நடைபெறுகின்றது. இந்த அரச சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இவர்களை அழைக்கின்றார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், கால ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்ப இலைய. பாவங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த பாவத்தை விடவும் இந்த உலகத்தில் நான் சிறைச்சாலைக்கு செல்வது சிறந்தது என்று ஒரு முஸ்லிம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு ஹராம் இருக்கின்றது, களவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. இந்த களவை எடுத்து நான் சந்தோஷமாக இருப்பதை விடவும் நான் சிறைச்சாலையில் அவதிப்படுவது சிறந்தது என்ற நிலைக்கு தள்ளப்பட வேண்டும். அவர்கள் கூறுகின்றார்கள், அஸ்ஸிஜ்னு அஹப்ப இலைய மிம்மா யதுஊனனி இலைய. யா ரப்பே, இந்த பாவம் ஒரு அற்பமான, இந்த உலகத்தில் எந்த பாவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அது உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு அழகு ராணியுடன் ஒரு மணித்தியாலமாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தில் அதை விடவும் இருக்கலாம். ஆனால் அது அல்லாஹ் கூறுகின்றான் அற்பமானது. ஒரு நிமிடம், 10 நிமிடம், 20 நிமிடம், ஒரு அவர், ஒரு மணித்தியாலத்தின் பிறகாவது அந்த வெறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸிஜ்னு அஹப்ப இலைய மிம்மா யதுஊனனி. இந்த பெண் அழைக்கக்கூடியதை விடவும் எனக்கு சிறைச்சாலை இன்பமானதாக இருக்கி. வைல்லா தஸ்ரீப் அன்னி, நீ என்னை திருப்பவில்லை என்றால் கைதஹுன்ன அசுப் இலைஹின்ன. இரண்டாவது அடிப்படை சொல்லுகின்றார்கள், நீ அவர்களை விட்டும் என்னை திருப்பவில்லை என்றால் அக்குன் மினல் ஜாஹிலீன், அந்த பக்கத்துக்கு சாய்ந்து நான் மடையனாக மாறிவிடுவேன். பாவத்தை சைத்தான் தூண்டிக்கொண்டே இருப்பான். நல்ல தொழணும் என்று பாங்கு சத்தம் கேட்கும், அப்போ பார்த்து கையடக்க தொலைபேசியில் ஒரு ஃபோன் வரும், அதை பேசிக்கொண்டே இருப்பான். ஜமாத் அப்படியே முடிஞ்சிடும். நடக்குதா இல்லையா? குர்ஆன் ஓதோலும் என்று எடுப்பான் குர்ஆன், அந்த நேரம் பார்த்து ஒரு நியூஸ் அலர்ட் டிவியில் அப்படியே போகும். இந்த குர்ஆன் அப்படியே இப்படி திறந்திருக்கும். அது அப்படியே சக்தி டிவி மாறி அதற்கு புற உள்ள நிலைக்கு அப்படியே தள்ளப்படும். அவர்கள் சொல்லுகின்றார்கள், வ இல்லா தஸ்ரிப் அன்னி, இந்த பாவங்களை விட்டும் ஒதுங்குவது என்பது, பாவம் செய்யாமல் தவிர்ப்பது என்பது நீ நாடாமல் நடக்காது. இந்த சூழ்நிலை இப்படியே உருவாகிவிட்டது. இந்த சூழலை விட்டு யார் பாதுகாப்பது? நாம் குடிபோதையில் இருந்திருக்கின்றோம், எங்களை மக்கள் மதித்திருக்க மாட்டார்கள். எத்தனையோ ஹராமான செயல்களில் ஈடுபட்டிருப்போம், எங்களை ஏறெடுத்தும் பார்க்காத நிலைகளில் அல்லாஹ் அவனுடைய அருள் பார்வையை கொண்டு எங்களை பார்த்திருப்பான். அல்லாஹ்வுடைய ஒரு அருள், ஒரு ரஹ்மத் எங்களை பார்த்ததன் பிறகு ஆஜியார் என்று சொல்வார்கள், மோலை என்று சொல்வார்கள், அசரத் என்று சொல்வார்கள், முன்ன வாங்க, நீங்க வாங்க, நிர்வாகத்தை என்று சொல்வார்கள். ஆனால் தவறுகள் நடைபெறும் பொழுது அதே நாவினால் எங்களை ஏசி கதறிக்கொண்டே இருந்திருப்பார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், வைல்லா தஸ்ரிப் அன்னி, நீ என்னை இந்த பாவத்திலிருந்து அகற்றவில்லை என்றால் ரப்பே நான் நுழைந்து விடுவேன். இன்றைக்கு குடும்பங்களில் நிலையை பாருங்க, மனைவி கணவன் அளவுக்கு அதிகமாக நம்புகிறான், கொஞ்ச நாளில் பார்த்தா பிரச்சனை வருகின்றது. அல்லது மனைவியை கணவன் அளவுக்கு அதிகமாக இந்த பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையை படைத்த ரப்பிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஆரம்பமாக தக்பீர் கெட்டுகின்றோம். அந்த தக்பீருடைய விடயத்தில் கூட நாம் என்ன கூறுகின்றோம்? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா கமா பாஅத பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். யா அல்லாஹ், எனக்கும் என்ற பாவங்களுக்கு இடையில கிழக்கு மேற்கு திசைக்கு தூரமாக்கியதை போன்று ஆக்கிவிடு. எந்த நேரத்தில் பாவம் நடக்கும் என்பது மனிதனுக்கு தெரியாது. நம்ம நல்லா இருப்போம். ஒரு சுபான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகின்றார், அதனுடைய ஆழம் தெரியாது, அது எங்கு கொண்டு போய் என்பது தெரியாது, அந்த அடியானை 70 வருடங்கள் நரகத்தின் பக்கம் அவனை சேர்த்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்துடைய நாட்கள் கிடையாது. அதே போன்று சில அடியார்கள் சில வார்த்தைகள் பேசுகின்றார்கள், அந்த வார்த்தையுடைய கணம், அதனுடைய பெருமதி தெரியாது. இருந்தாலும் அல்லாஹ்
அவனுடைய பொருத்தத்தின் காரணமாக அந்த வார்த்தையின் மூலமாக அவனை அல்லாஹ்வுக்கு சமீபமாக்கக்கூடிய நிலை உருவாகின்றது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த துஆவின் மூலமாக, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ 3 அடிப்படைகள். முதலாவது, தனது பாவம் செய்வதை விடவும் கஷ்டத்தில் பிரச்சனை இருப்பதை விரும்புகின்றார்கள். இரண்டாவது, பாவத்தை விட்டும் தவிர்க்கப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. நம்ம எல்லாம் சின்னத்திலிருந்து சொல்லுவோம், எங்களோட வாப்பா பீடி குடித்ததே கிடையாது, எங்களோட வாப்பா தண்ணி அடித்ததே கிடையாது. ஆனால் அவருக்கு பிறந்த 5 பேரில் 3 பேர் தண்ணிக்காரனாக இருப்பான். எங்கிருந்து உருவாகுது? ஆனால் தண்ணிக்காரனாக இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிந்தால் அவனுடைய மகனையும் ஆலிமாக அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ்வுக்கு பெரிது கிடையாது. பரம்பரையே தொழுகையாளியாக இருப்பார்கள், ஆனால் அதிலிருந்து நிறைய பாவிகளையும் அல்லாஹ் உருவாக்குவான். பாவியாகவே இருப்பார்கள், பேச தெரியாமல் இருந்தாலும் அல்லாஹ் அதிலிருந்தும் நல்லவர்களை எடுப்பான். அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னால் இந்த பாவத்தை விட முடியாது, நீ என்னை பாதுகார் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி பாவத்தில் நான் தவிழ்ந்து, அதாவது அவர்களின் பால் சென்று விடுவேன் என்றால் என்னை போன்று மடையன் கிடையாது. ஏனென்றால் தவறுகளுக்கு பிறகு உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும், நான் இப்படி ஒரு மடத்தனத்தை செஞ்சிட்டேனே சொல்லுதா இல்லையா? ஒரு 1000 ரூபா திருடிடுவோம், ஒரு பெட்ரோல் செட்டில் போய் பெட்ரோல் அடிப்போம், நல்லா தெரியும் 500 ரூபா தான் கொடுத்தேன். அவன் சொல்லுவான் 1000 ரூபா தந்தீங்களா, 2000 ரூபா தந்தீங்களா? 2000 ரூபான்னு சொன்னால் ஓவர், 1000 ரூபான்னு சொல்லுவோம். அந்த நிலை சில நேரங்கள் மனிதன் உருவாது. 2000 ரூபா கையில் இல்லை, எப்படி 2000 ரூபான்னு சொல்லி சரி 1000 ரூபா தான் தந்தோம் என்போம். ஒரு பிரச்சனை என்று காலங்கள் நேரங்கள் வரும் பொழுது தன்னை அறியாமல் செய்துவிட்டு அதற்கு பிறகு நான் இப்படி ஒரு அநியாயம் செஞ்சிட்டேனே, கூட இருந்தவனை நான் காட்டி கொடுத்துட்டேனே, கூட இருந்தவனுக்கு ஒரு அநியாயம் செஞ்சிட்டேனே என்ற பிரச்சனைகள் பொழுதெல்லாம் உதவியாக ஒத்தாசையாக இருந்தவனுக்கு நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே என்று கதறுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகனுடைய வரலாறு பாருங்க. 2 பேருக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க குர்பான் கொடுங்க என்று. ஒருவருடைய குர்பானை அல்லாஹ் நெருப்பை கொண்டு அதை ஏற்றுக்கொள்கின்றான். ஒருவருடைய பலிப்பீடத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரன் இன்னும் ஒரு சகோதரனை கொண்டு விடுகின்றான். கொன்றுவிட்டு சொல்லுகின்றான், ரப்பே நான் அநியாயக்காரனாவிட்டனே, கூட இருந்த சகோதரனை அவனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, எனது செயலை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி அவனை நான் கொண்டு விட்டேனே, நான் அநியாயக்காரன், ஜாகில் ஜாகில் என்று சொல்லுகின்றார்கள். எனவே பாவங்களின் பிறகு நாம் அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலை. அடுத்ததாக நாம் அல் குர்ஆனை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை சொல்லுகின்றார். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுடன் நான் பார்க்கும் பொழுது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய சூழ்நிலையும் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த சூழ்நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட மிக முக்கியமான ஒன்று என்ன என்று பார்த்தா, முதலாவது ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, உள்ளத்தை விரிவாக்கும்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். இப்போ ஒரு ஆயுதம் இருக்கு ஒரு மனுஷன்ட, இந்த ஆயுதக்காரனோட மோதுரண்டா நம்ம என்ன கேட்போம், இவன்ட்ட பொறுமதியான ஒரு ஆயுதம் இருக்கின்றா, அதை விட ஒரு பொறுமதியான ஒன்றை மனுஷன் கேட்பான். என்ன, நான் போகக்கூடிய ஒரு இடம் அப்படி. அவன் ஃபிரௌன் ஆண்களை எல்லாம் கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றான், எல்லாம் அட்டூழியங்களையும் செய்து கொண்டு, ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் இந்த உலகத்தில் பெரிய ரப்பு என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றான். இவனிடத்தில் அல்லாஹ் தூதுத்துவத்தை சொல்லும்படி அனுப்புகின்றான். என்ன கேட்கணும், யா அல்லாஹ் நீ ஃபிரௌனுக்கு கொடுத்த ஆட்சி அதிகாரத்தை போல எனக்கும் தான், எனக்கும் படைகளை தான், நானும் போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு இஸ்லாத்தை சொல்லி பார்க்கிறேன். அப்படி கேட்கல. அவர்கள் முதலாவது என்ன தெரியுமா கேட்கின்றார்கள், ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் என் உள்ளத்தை கொஞ்சம் விரிவாக்கித்தா. இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்களுக்கு அடிப்படையான காரணிகள் ஒன்று என்னன்னா உள்ளம் விரிவு கிடையாது. ஒரு முடி போல பிரச்சனை கொலை வரைக்கும் போயிடும், ஒரு கொலை போல பிரச்சனை சின்ன சாதாரணமாக முடிவெடுத்துருவாங்க. உள்ளம் விரிவாகும் பொழுது அல்லாஹ் கொடுக்கிற பரக்கத்து என்ன தெரியுமா, எந்த பயமான பிரச்சனையாக இருக்கலாம், அவருடைய உள்ளம் விரிவானடா எந்த பயத்தையும் உள்ளம் தாங்கி கொண்டே இருக்கும். அவருடைய கோடிக்கணக்கான சொத்து அழியும், உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கி விடுவான் என்றால் உள்ளம் விரிவாகுவது என்ன?
உள்ளத்தை விரிவுபடுத்துவது என்று என்ன? அதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவின் மூலமாக நாங்கள் படிக்கின்றோம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவன் ஆட்சி, அதிகாரம், சொத்து, செல்வம் எல்லாம் இருக்கின்றது, ஆனால் உள்ளத்தால் அவன் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அழியக்கூடியது. உள்ளத்தால் நான் என்னை உள்ளம் விரிவாக்கப்பட்டால் அந்த சொத்து சுகங்களுடைய மதிப்பு இவனுடைய உள்ளத்தில் இருக்காது. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவர்கள் அபிசீனியாவுக்கு ஒரு கூட்டத்தை ஹிஜ்ரத்துக்கு அனுப்புகின்றார்கள். அந்த சமூகம் மன்னருக்கு முன்னால் இருக்கின்றார்கள். அந்த மன்னன் என்ன கேட்கின்றான்? உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்கின்றான். இருப்பவர்கள் 5 பேர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தனிமையில் ஃபிரௌனுக்கு முன்னால் இருந்தார்களோ அதே போன்று அபிசீனியா நஜ்ஜாசி மன்னனுக்கு முன்னால் இவர்கள் போய் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அவன் முழுக்க கிறிஸ்தவனாக இருக்கின்றான். அங்கே மக்கத்து காபிர்கள் போய் இவர்கள் உங்களிடத்தில் ஒதுங்கி வந்திருக்கின்றார்கள், இவர்களை அழித்து விடுங்கள், கொன்று விடுங்கள், இல்லை என்றால் திருப்பி மக்காவுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த உள்ளம் விரிவானா என்ன தெரியுமா நடக்கும்? எந்த பிரச்சனையும் எந்த துன்பமும் இவங்களுக்கு பெருசா விளங்காது. அல்ல, அந்த உள்ளத்தை நம்ம அல்லாட்ட கேட்கணும். கண்ணுக்கு முன்னால பிள்ளை இறந்திருக்கும், சஹாபாக்களுக்கு முன்னால் இறக்கப்படுகின்றார்கள். உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கினான். அந்த பிள்ளையுடைய இரக்கத்தை விடும் நபியைத்தான் தேடுகின்றார்கள். ஒரு பெண்மணி எப்படி ஓடோடி வருகின்றார் யுத்தத்தில். உங்களுடைய கணவன் இறந்து விட்டார், நபிக்கு என்ன நடந்தது? உங்களுடைய மகன் இறந்து விட்டார், நபிக்கு என்ன நடந்தது? உங்களுடைய அடுத்த மகனும் இறந்து விட்டார். உள்ளம் விரிவாக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசம் உள்ளத்தால் நிறையும், நபியுடைய நேசம் உள்ளத்தால் நிறையும். உள்ளம் சுருங்கும் பொழுது உள்ளத்தை அல்லாஹ் இறுக்கி விடுவான் என்றால் 10 ரூபாய் கொடுப்பது ஒரு விரலை வெட்டுவதை போன்றிருக்கும். அவர்களிடத்தில் 2 ரூபாய்கள் இருந்தது, அப்படியே அள்ளி கொடுத்தார்கள். உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கி விட்டான். இப்பொழுது அவர்கள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் என்பவர்கள் அரசனுக்கு முன்னால் இருக்கின்றார்கள். அரசன் அப்படி ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு கேட்கின்றான், உங்களுடைய கொள்கை என்ன என்று சொல்லுங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கு ஒரு பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு பாடசாலையில பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா இஸ்லாத்தை அப்படியே மாற்றி என்ன இது எப்படி சொல்றது? நாங்கள் இருக்கிறது ஒரு அந்நிய நாடு, மூளை இல்லாமல் சரியான முறையில் கொள்கைகளை சொல்லதா, நாளைக்கு மாட்டிப்பட்டா எங்களை வந்து யாரு பிடிப்பது? எத்தனை பிரச்சனையை மனுஷன் யோசிக்கிறான். கொள்கை சொல்லப்படுவதற்கு கிடைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை உனக்கு தருகின்றான். உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து நீ ஆரம்பித்து பார். உனக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அந்த வார்த்தை அந்த இடத்தில் பதியும். அந்த பதிதல் எத்தனையோ பேர்களை இஸ்லாத்துக்குள்ளால் கொண்டு வரும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அதைத்தான் செய்கின்றார்கள். யாரும் முஸ்லிம் கிடையாது, மன்னர் எல்லாம் அப்படியே இருக்கின்ற அவர்கள் சொல்லுகின்றார்கள், நஅபுதுல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகின்றோம், சிலைகளை வணங்குவது கிடையாது, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்றோம். நாங்கள் விபச்சாரத்தில் இருந்தோம், களவு எடுத்தோம், பொய் சொன்னோம், வட்டி எடுத்தோம், எல்லாத்தையும் இந்த இஸ்லாம் எங்களுக்கு மாற்றிவிட்டது என்று கொள்கையை அப்படியே உடைத்து சொல்லுகின்றார்கள். அவன் திருப்பி கேட்கின்றான், உங்களுடைய வேதத்திலிருந்து ஏதாவது சில செய்திகளை சொல்லுங்கள் என்று. அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்றார்கள். சூரத்து மரியமுடைய ஒரு வசனத்தை ஓதும் பொழுது அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடி. யோசித்து பார்ப்போமா? ஒரு சாதாரண ஒரு வார்த்தை ஒரு அரசனுடைய உள்ளத்தை மாற்றி கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்து விட்டு அவன் சொல்லுகின்றான், இதற்கு முன்னால் வந்தவர்கள் எல்லாம் இதைத்தான் சொன்னார்கள், மூசாவும் இதைத்தான் சொன்னார் என்று சொல்லுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில் போய் என்ன சொல்லுகின்றார்? சொல்வதற்கு முன்னால் எதை கேட்கின்றார்கள்? இன்றைக்கு தௌவா நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், பள்ளி நிர்வாகிகளாக இருக்கலாம், ஊர் பிரச்சனையாக இருக்கலாம். முதலாவது உள்ளத்தால் ஒன்றுபட்டால் உலகத்தையே வெல்லலாம். உள்ளங்கள் ஒன்றுபடவில்லை என்றால், உள்ளங்களில் பிரச்சனைகள் இருக்கும் என்றால் எதையும் எங்களால் செய்ய முடியாது. ஒரு வீட்டின் நிர்வாகத்தை கூட செய்ய முடியாது. 3 பிள்ளையும் 3 மாதிரி இருக்கும். ஏன் வாப்பா ஒரு மாதிரி, உம்மா ஒரு மாதிரி. வாப்பா சொல்ற மாதிரி உம்மா கேட்கிற, இல்லை உம்மா சொல்ற மாதிரி வாப்பா கேட்கிற. உள்ளங்களால் பிசகுதல் ஏற்படுதல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவில் அல்லாஹ் படிப்பனையாக காட்டுகின்றார், ரப்பிஷ் அலி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. இரண்டாவது விடயம் என்னவென்றால், எங்களுடைய கருமங்களை லேசாக்குவோன் யார்? நம்ம போலீஸ்ல மாட்டிப்பட்டா இன்னாளுக்கு கோல் பண்ணினா என் லைசன்ஸ் வீட்டுக்கு வரும் நினைவு இருக்கா இல்லையா? பிரச்சனை வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது அந்த பிரச்சனையை லேசாக்குறதை நாம் யாரை வைத்திருக்கின்றோம்?
ஒரு அந்நியவனை நினைக்கின்றோம், ஒரு காஃபிரை நினைக்கின்றோம். வயஸ்ஸிர்லி அம்ரி, என்ற கருமத்தை லேசாக்குறது அல்லாஹ்ன்ற ஞாபகம் வருவதில்லை. ஒரு வாகனத்தை எடுக்கிறோம், மிஸ்டார்ட் பண்ண பார்க்குறோம், மிஸ்டார்ட் ஆகுதில்லை. எங்கே வருது? எந்த மெக்கானிக்கும் அவனை தான் நினைவுக்கு வருது. படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை வருவது கிடையாது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரப்பே அவன் படைகளுடன் இருக்கின்றான், பெருத்த படை வீரங்களுடன் ஆயுதங்களுடன் இருக்கின்றான். எனது உள்ளத்தை நீ லேசாக்கவில்லை என்றால் அவனை கண்டுவிட்டால் மனிதன் ஓடிடுவான். உள்ளத்தால் பயம். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நுசிர்து பிர்ரஅப், காஃபிர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதலாவது பயம் என்ன தெரியுமா? நபியை கண்டா உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்துவான். முஸ்லிம்களை கண்டால் அந்த பயம் வர வேண்டும். இவன் கொள்கையுடன் இருப்பவன், கொள்கைக்காக வேண்டி எதனையும் செய்வான். அவனுடைய மனைவியை விடவும், அவனுடைய பிள்ளையை விடவும், அவனுடைய சொத்து சுகத்தை விடவும் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்காக வேண்டி எதையும் செய்வான் என்ற பயத்தை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் போட்டார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், எனது கொன்னல் நாவு, இந்த நாக்குடைய கொன்னலை நீக்கிவிடு. வ உக்தத்தல் லிசான், என்ற நாக்குடைய முடிச்சை நீக்கிவிடு. வயஃப்கஹு கௌலி, என்ற வார்த்தையை மக்கள் விழுங்கணும். நிறைய பிரச்சனை எங்க உருவாகுதுண்டா, ஒரு மௌலவி பயான் பண்ணுவார், பண்ணினவருக்கு தான் தெரியும் அவர் எந்த அடிப்படையில் எப்படி சொன்னார்னு. பிழை காணணும் என்ற ஒரு முடிவில் மனுஷன் வந்து ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா அவன் என்னத்தை தான் பேசினாலும் பிழையோடு தான் வெளியே போவான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வயஃப்கஹு கௌலி, என்ற வார்த்தையை நான் என்ன சொல்றேன்னு விளங்கணும். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? இந்த ஏகத்துவத்தை பேசக்கூடிய நாங்கள் யாருடைய வார்த்தையை நாமல் சொல்லுகின்றோம்? யார் சொன்ன வார்த்தைகள் எங்களுடைய நாவில் இருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகின்றோம் என்றால் அல்லாஹ் அதற்கு சாட்சியாளனாக இருக்கின்றான். இந்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் வேதத்தை பின்பற்றும்படி. எங்களுடைய வார்த்தைகள் பேச்சுகளை அல்லாஹ் தெளிவுபடுத்தவில்லை என்றால் 1000 நிமிட கணக்காக கேட்டாலும் ஒன்றுமே மனசில் இருக்காது. ஆனால் ஒரு நேரம் 10 நிமிட முறை, ஒரு 5 நிமிட முறை 50 வருடம் எங்களுடைய வாழ்க்கையை திருத்துவதற்கு அடிப்படையாக அமைந்துவிடும் என்ற செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். அடுத்ததாக மிக முக்கியமான நபிமார்களில் ஒருவர் உங்களுக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை. இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு அரச பதவி அல்லாஹ் கொடுக்கிறான். அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதை கேட்கின்றார்கள். கால ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னி, வஹப்லி லி முல்கன், எனக்கு ஒரு அரச பதவியை தா, லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு பதவியை தான்னு கேட்குறான். நபியோட ஒரு ஆசையை பாருங்க. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எனக்கு நீ ஆட்சி ஒன்று தரணும், அந்த ஆட்சி உலகத்தில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இப்படி கேட்கறது ஆகும். நம்ம கேட்கறதுக்கு பஞ்சம். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பொருளாதார வசதியத்தா, இதன் மூலமாக யாரும் செய்யாத நலவுகளை செய்யக்கூடிய அளவுக்கு தா என்று கேட்பதற்கு இவனுக்கு பயம். கொடுத்துட்டா எப்படி கொடுக்குறேன்? அல்லாஹ் தெரியும், ஒரு கணம் தந்துட்டான்னு வைங்க, சும்மா கேட்டேன் துவா கபூல் ஆகிட்டு, கேட்டதெல்லாம் அப்படி கொடுக்கலுமா? உங்களுக்கு தெரியும், பனு இஸ்ரவேலர்கள் 3 பேர்கள் இருக்கின்றார்கள். 3 பேர்களும் துவா கேட்கின்றார்கள், யா அல்லாஹ் நான் பரம ஏழை, என்ற ஏழையை போக்குன்றான், அல்லாஹ் கொடுக்கிறான். ஒருவர் சொல்லுகின்றார், எனது உடம்பெல்லாம் நோய், நீ நோயை போக்கு, அல்லாஹ் கொடுக்கிறான். என்ற தலை மொட்டை தலையா இருக்கே, முடி இருக்கணும் என்று கேட்கின்ற, அல்லாஹ் கொடுக்கிறான். கேட்டால் கொடுப்பான். கேட்பதில் தான் நமக்கு பிரச்சனை. ஏன் கேட்பதற்கு பயம்? கேட்டு கிடைச்சா மனசு மாறிடும், கேட்டு கிடைச்சா கொடுக்கணும், கிடைச்சு கொடுக்காட்டி பிரச்சனை, அல்லது கேட்டது கிடைக்குமா என்று சந்தேகம். 3 பேர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான். பரம ஏழையாக இருந்தவன் அல்லாஹ் பணக்காரனாக்கி அதே ஏழையை போல ஒரு மலக்கு அனுப்பி சோதிக்கிறான். வந்து கேட்குறாரு, நீங்கள் எனக்கு, நான் ஒரு பயணத்தில் இருக்கிறவன், நான் ஏழையாக இருக்கிறேன், உங்களோட ஆட்டில் அந்த மாட்டில் இருந்து கொஞ்சத்தை தரையிலுமா? எப்படி கேட்டான், அல்லாவிடத்தில் மறந்து விட்டான். அன்புக்குரிய சகோதரி, அல்லாஹ் இப்படியும் சோதிப்பான். நாம் பெரிய ஒரு இடத்தில் தொழிலுக்காக அமர்ந்திருப்போம், நாம் தொழில் கேட்டு கேட்டு அலைஞ்சிருப்போம். அந்த இடத்தை நினைவுபடுத்துறதுக்கு அல்லாஹ் உலகத்தில் அனுப்பியே தீருவான்.
நாம் பசியுடன் இருந்திருப்போம். வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வீட்டு வாசலில் ஒரு பசியாளியை நிச்சயமாக அனுப்புவான். ஆடை இல்லாமல் கவலைப்பட்டிருப்போம். பெருநாள் என்று வந்திருக்கும், பிள்ளைக்கு ஆடை எடுப்பதற்கு கஷ்டப்பட்டிருப்போம், மனைவிக்கு எடுப்பதற்கு கஷ்டப்பட்டிருப்போம். அந்த வசதியை அல்லாஹ் கேட்டு தருவான். அதே போல் ஒருவரை அனுப்புவான். என் பிள்ளைக்கு உடுப்பெடுக்கல்ல, என் பொண்டாட்டிக்கு உடுப்பெடுக்கல்ல, சாப்பிடுறதுக்கு ஒன்றுமில்லை என்று அனுப்புவான். அனுப்பித்தான் இருக்கின்றான். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். இந்த 3 கட்டம் நோயுடன் நாம் இருந்திருப்போம். மருந்தெடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்திருக்கும். அந்த நோயெல்லாம் நிவர்த்தியாகி அதே போன்ற ஒரு நோயாளியுடைய பிரச்சனை ஒரு SMS மூலமாக வரும், அல்லது ஒரு ஜும்மாவில் அறிவிப்பாங்க, இந்த நோயாளி இப்படி இருக்கார், அவருக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. இந்த 3 நிலையும் அல்லாஹ் சுத்தி சுத்தி உலகத்தில் கொடுப்பார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ இப்படி இருந்தா எனக்கு தாப்பா. அவன் சொல்கிறேன், இது ஏன் வாப்பா கொண்டு வந்தது, வாரவங்க போகிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆடு வளர்க்கல மாடு வளர்க்கலன்னு திருப்பி அனுப்புகிறான். அவர் கேட்டுவிட்டு என்ன தெரியுமா போகின்றார், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எப்படி இருந்தா என்று. நீ உண்மையாளனாக இருந்தால் தொடராக இருப்பாய், இல்லை என்றால் உனது சொத்து அவ்வளவும் பறிபோகட்டும். அல்லாஹ் அதே நிலைக்கு தள்ளுகின்றார். இந்த 3 பேர்களுடைய நிலையும் அப்படியே மாறுகின்றது. எனவே நாம் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தாராளமாக இந்த உலகத்தை கேட்க வேண்டும். தருவதும் தராமல் இருப்பதும் அவனுடைய கடமை. தந்தால் நல்லவனாக வாழ்ந்து காட்டுவது எமது கடமை. அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி. எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படியான ஒரு ஆட்சியை அல்லாஹ் கொடுக்கிறான்? பறவைகள் பேசுது, இவங்க பதில் சொல்றாங்க. இவங்க பேசுறாங்க, பறவைகள் பதில் சொல்லுகின்றது. எல்லா பறவைகளுடைய மொழி, காற்று, ஜின் எல்லாத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்கின்றான். வசப்படுத்தி கொடுத்தவர்கள் இந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்ததன் பிறகு 2வது துவா என்ன கேட்கலாம்? முதலாவது, இந்த உலகத்தை மனுஷன் கேட்கணும், என் புள்ள பாஸ் ஆகணும், படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் கேட்கணும். அந்த நிலைக்கு வந்த பொருள் என்ன தெரியுமா? சும்மா எங்கட பிள்ளையெல்லாம் நாங்கள் படிக்க வைக்கல, எவ்வளோ லட்சக்கணக்கு செலவழித்து படிக்க வச்சு வாரம் போகிறவனுக்கு நான் சைன் பண்ணுறதுக்காக என் பிள்ளையை படிக்க வச்சோம். அப்படி எங்களுடைய சகோதரர்கள் கேட்கின்றார்கள். சும்மா வாரம் போகிறவனுக்கெல்லாம் கிளாஸ் நடத்துறதுக்கு என் பிள்ளையை படிக்க வைக்கல, நான் படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சம்பாதிக்கிறது இல்லையா என்ற நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். அல்லாஹ் கொடுக்கிறான். கொடுத்து ஒரு சோதனையாக கொடுக்கிறான். சோதனையாக அந்த கேட்டது கிடைக்கும். நிச்சயமாக கொடுத்துத்தான் அல்லாஹ் மரணிப்பான், வளைக்க வைப்பான் என்றால் வைப்பான். கிடைத்த பிறகு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வகால ரப்பி. மிக முக்கியமான ஒரு துவா, ஒவ்வொரு பாடமாக்கி அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் ஓத வேண்டும். நமக்கு துவா என்ன, இந்த பள்ளி கைப்பற்றின போகிற கூட்டு துவா இல்லை, அந்த இல்லை, இது இல்லை, அல்லது சில பள்ளியுடைய நிலை இப்படி இருக்கே, தௌஹீத் பள்ளியில் ஒன்றிலேயுமே துவா இல்லைன்னு மனுஷனுக்கு பிரச்சனை. இருக்கிறத ஒழுங்கா ஓதுறதுக்கு இவனுக்கு நேரம் இல்லை. குர்ஆனில் வரக்கூடிய துவாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எத்தனையோ ஔராதுகள். இவர்கள் சொல்லுகின்றார், கால ரப்பி அஉஸனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன் அம்த அலைய. முதலாவது துவா என்ன தெரியுமா? நாம் நிறைய நிஅமத்தை அல்லாஹ்ட்ட கேட்டிருப்போம். தொழிலை கேட்டிருப்போம், பிள்ளையை கேட்டிருப்போம், மனைவியை கேட்டிருப்போம், சொத்தை கேட்டிருப்போம், சுகத்தை கேட்டிருப்போம், ஆரோக்கியத்தை கேட்டிருப்போம், நிம்மதியை கேட்டிருப்போம், சந்தோஷத்தை கேட்டிருப்போம், மகிழ்ச்சியை கேட்டிருப்போம். எல்லாத்தையும் கேட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் தந்திருப்பான். அடுத்த கணம் என்ன செய்யணும் என்று தெரியாது. அதால தான் வாகனம் எடுக்கிறான், பாட்டை போட்டுக்கொண்டு அப்படியே போகிறான், முட்டிப்படுறான், அந்த இடத்துல இல்லாமல் போகிறான். வீடு ஆடம்பரமாக கட்டுகின்றான், வீட்டுக்குள்ளால் காலை வைப்பதுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். வீட்டை ஆடம்பரமாக கட்டுகின்றான், வீட்டுக்குள்ளால் கணவனும் மனைவி முதல் இரவு திருமணம் முடிகின்றது, பார்த்தால் மனைவி இறந்திருப்பாள், கணவன் இறந்திருப்பாள். முதல் இரவுடன் எத்தனையோ தலாக் நடைபெறுகின்றது, எத்தனையோ குடும்பங்கள் பிரிகின்றது. கேட்டிருப்போம், கொடுப்பான். அதற்கு பிறகு எப்படி செய்ய வேண்டும்? அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரப்பி அஅஸனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய. எனக்கு செஞ்ச நிஅமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்தணும், அந்த நிலையை எனக்கு தா.
ஆட்சி பீடத்தில் இருந்து எதை கேட்குறான்? நம்மளோட புள்ள கொஞ்சம் இங்கிலீஷ் படித்து கொழும்புக்கு போய் பெரிய ஆள் ஆகிட்டா ஊட முதலாவது மாற்றுவாங்க. நம்ம இருக்கிற இந்த சூழல் சரி வராது. ஏண்ட மக எம்ஏ பிஏ டாக்டர் இந்த சும்மா ஆட்களோட வாழ்ந்தால் எங்களுக்கு மதிப்பிருக்காது. முதலாவது அந்த ஞாமத்தை மறந்து தன்னை அப்படியே மாற்றிடுவான். இவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு அஷ்குர ஞாமத்தை கல்லத்தி அம்த அலைய, எனக்கு அருள் புரிந்த அந்த நியமத்துக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். வான் வாலி தெய்ய, எனது பெற்றோர்களுக்கும் நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இரண்டாவது மிக முக்கியமான இடம், தொழிலில் நம்மளை முன்னேற்றி இருப்பாங்க பெற்றோர்கள். தொழிலை தனிமையில் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் வந்த பிறகு முதலாவது தொழில் பிரச்சனை வரும் வாப்பாவுக்கும் மகனுக்கும் தான். நம்ம அனுபவத்தில் நிறைய ஃபேக்டரிகளை காணுகின்றோம், நிறைய தொழிற்சாலைகளை காணுகின்றோம், நிறைய குடும்பங்களை பார்க்குறோம். சொத்து பிரச்சனை வந்து முதலாவது பிரச்சனை வாரேண்டா அன்வாலிதைய, அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும், உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனது பெற்றோர்களாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான சொத்தை இழந்தவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். காலை இழந்தவன் பொய்க்கால் போடலாம். சொத்து சுனாமியின் பொழுது இழந்தவன் சொத்தை பெறுவான். ஒரு மனைவியை இழந்தவன் இன்னும் ஒரு மனைவியை பெறுவான். ஒரு பிள்ளை தான் 15 வருடமாக இருக்கும், இன்னும் பிள்ளைகளை அல்லாஹ் தருவான். பெற்றோர்களை நாம் கோபத்தில் இழந்து விடுவோம் என்றால், அவர்களுடைய முகத்தை பார்த்து நாம் ஏசி விடுவோம் என்றால், அந்த பெற்றோர்கள் எங்களை பார்த்து கடுகடுப்பான ஒரு பார்வையை பார்த்து விடுவார்கள் என்றால், அந்த ஒரு கோபம் அல்லாஹ்வுடைய கோபத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் எங்களை ஒரு அல்லாஹ் இவன் எல்லாம் நன்றி இல்லாமல் இருக்கின்றானே என்று ஒரு பெற்றோர் அந்த பிள்ளையை பார்த்து சொல்வார்கள் என்றால், அதை விடவும் மோசமான ஒரு வார்த்தை இன்றைய சமூகத்தில் சர்வசாதாரண பார்க்கின்றோம். பெற்றோர்கள் அடிப்பது, ஏசுவது, பேசினால் குர்ஆன் சுன்னா வார்த்தை. பெற்றோருடன் தனது வாழ்க்கையை பார்க்க போனால் பார்க்க முடியாது. ஒரு தாய் எந்த அளவுக்கு நினைக்க வேண்டும் என்றால், இந்த மகனுடன் எதையும் பேசலாம், கோடிக்கணக்கான சொத்தையும் விட சொன்னால் இந்த வார்த்தைக்கு இவன் விடுவான் என்று எந்த பெற்றோர்கள் சொல்லுகின்றார்களோ அதுதான் மிக உயர்ந்த ஒரு மகனுடைய ஸ்தானம். இவனோட பேசலா, பேசினா அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று தாயும் தந்தையும் நம்மளை ஒதுக்குவது என்பது அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கலாம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அனஷ்குர நிஅமத கல்லதி அன்அம்த அலைய வஅன் வாலிதைய, எனது பெற்றோருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். இவர் கார்ல போவாரு, வாப்பாவுக்கு செருப்பில்லாமல் இருக்கும். இவர் ஆடை, அதாவது இவருடைய ஆடைக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். பெற்றோர்கள் பிஞ்ச ஆடையுடன் இருப்பார்கள். இவர் உணவில் விஸ்தீர்ணமாக இவருடைய மனைவி மக்கள் சாப்பிட்டு வீசுவதை திங்குவதற்கு 5-6 பேர் தேவைப்படும். பெற்றோர்கள் சாப்பிடுவதற்கு இல்லாமல் இருப்பார்கள். இதைத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவில் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். நீ உயர்ந்த இடத்தில் இருப்பாய், உன்னை உருவாக்கியவர்களும் அந்த இடத்துக்கு நீ கொண்டு வர வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அந்த சகோதரருடைய நிறைய பிரச்சனையின் பிறகு முதலாவது வாப்பாவை அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு சொல்றாரு, அல்லாஹ்வை புகழ்றாரு, அல்லாஹ் எனக்கு செஞ்ச பாக்கியம். எனவே நமது முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள், பெற்றோர்கள் குடும்ப பிரச்சனையினால் எங்களுடன் எதிரிகளாக இருந்தால் கூட நாம் நடக்கக்கூடிய முறை. இரண்டாவது அவர்கள் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், நீ பொருந்தக்கூடிய நல்லமல்கள் செய்ய வேண்டும். ஆட்சி பீடத்தில் நிறைய பேர்கள் வறுமையாக இருக்கும் பொழுது நல்ல சுன்னத்து தொழுவாங்க, வறுமையாக இருக்கும் பொழுது சுன்னத்தான நோன்பெல்லாம் பிடிப்பாங்க, ஜனாசா வீட்டுக்கு போவாங்க, நோயாளியை விசாரிப்பாங்க, எல்லாம் வறுமையில் இருக்கும் பொழுது நிறைய சாலியான அமல் செய்வாங்க. இந்த பொருளாதார மோகம் வந்த பிறகு அல்ஹாக்கு முத்தகாசு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அல்லாஹ் கேட்குறானே, அப்படியே சொத்து சொத்து சொத்துன்னு போய் கபருக்கு போகும் வரைக்கும் அந்த யோசனையாக தான் இருக்கும். பொண்டாட்டி தூக்கம், புள்ள தூக்கம், மாப்பிள்ளோட வேலை என்னடா, கொண்டு போகிற பேக் எடுத்து யாருக்கும் தெரியாமல் சல்லி எண்ணி எண்ணி வச்சு கொண்டே இருப்பார். அங்கே எல்லாரும் அப்படியே உறக்கத்தில் இருப்பார்கள். நாம் ஒரு அதாவது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அனாமல சாலியன் தர்லா, யா அல்லாஹ், நான் செய்யக்கூடிய அமல்களை நீ பொருந்த வேண்டும். நிறைய பேர்களுடைய அமல்ட பிரச்சனை என்ன தெரியுமா? தாடி வளர்க்குறை பொண்டாட்டிக்காக வேண்டி, அல்லது எத்தனையோ பாவங்களை விடுறது ஊர் மக்களுக்காக வேண்டி. நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் பொருந்த வேண்டும். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
எனது தொழுகை, நான் உயிர் வாழ்வது, மரணிப்பது, நான் அரைத்து படிவது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஒரு ரூபா கொடுக்கிறோமா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க கொடுங்க. 1000 ரூபாய் பெருமைக்காக வேண்டி கொடுத்து எந்த பிரயோசனத்தையும் அடைய முடியாது. அவர்கள் சொல்லுகிறான், அமல சாலியன் தர்லாஹு, நான் சாலியான அமல் செய்ய வேண்டும் ரப்பே, நீ முதலாவது பொருந்தணும். அல்லாஹ் இந்த உலகத்தில் பொருத்தத்தை எனக்கும் தரணும், உங்களுக்கு தரணும். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், ஜிப்ரீல் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா அஹப்பல்லாஹு அப்தன், அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பிடுவான் என்றால் முதலாவது உலகத்தில் என்ன அல்லாஹ் செய்கிறான்? அவனுக்கு ஆட்சி, அதிகாரம், சொத்து, சுகம், பிள்ளையை கொடுப்பதில்லை. முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொல்லுகின்றான், யா ஜிப்ரீல் இன்னி உஹிப்பு ஃபுலானன், நான் இந்த அடியான விரும்புகிறேன், நீயும் விரும்புன்னு அல்லாஹ் சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த அடியானுடைய பெயரை கேட்கின்றார்கள். அல்லாஹ் அந்த அடியானுடைய பெயரை சொல்லுகின்றான். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். நம்முடைய போக வேண்டிய இடம் என்ன? எங்கு போய் கொண்டிருக்கின்றோம்? யார் என்னை பற்றி சொல்லணும் என்று விரும்புகின்றோம்? ஒரு அரசியல்வாதி எனது பெயரை சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றான். குடிமக்கள்கள் எனது பெயரை சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றான். அல்லாஹ் எப்பொழுது ஜிப்ரீலை அழைத்து இந்த நாட்டை சேர்ந்த, இந்த கிராமத்தை சேர்ந்த, இந்த பகுதியில் சேர்ந்த இன்னானை நான் விரும்புகின்றேன் ஜிப்ரீலே, நீங்களும் அவனை விரும்புங்கள் என்று எப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான்? சொல்லக்கூடிய இடத்துக்கு அளவுக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோமா? அந்த இடத்தை அடைவதற்குண்டான முயற்சிகளில் இருக்கின்றோமா? அதை படைத்த ரப்பிடத்தில் கேட்கின்றோமா? அல்லாஹ் ஜிப்ரீல் இடத்தில் சொன்னதன் பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உள்ள எல்லா மலக்கையும் அழைக்கின்றார்கள். கோடிக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். ஒரு முறை உள்ளே சென்றவர்கள் திரும்ப வெளியே வந்தால் போக மாட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அரசை சுற்றி இருக்கக்கூடிய மலக்கிடத்தில் சொல்லப்படுகின்றது, இந்த நாட்டை சேர்ந்த இந்த அப்துல்லா, இவனை அல்லாஹ் விரும்புகின்றான், நீங்கள் விரும்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் எப்போ அந்த பாக்கியத்தை தருவான்? எப்போ எங்களுடைய பேர் சொல்லப்படும்? எப்பொழுது மரணத்துக்கு முன்னால் எங்களுடைய பேரை சொல்லக்கூடிய ஒரு அமலை நாம் செய்திருக்கின்றோமா? எங்களுடைய பேர் குடிகாரன், கஞ்சக்காரன், கசிப்புக்காரன், பிரச்சனைக்காரன், இவன் எப்படா சாவான் என்று சொல்லக்கூடிய பேர் லிஸ்டில் தான் இருக்கும் என்றால் எந்த பிரயோசனமும் கிடையாது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், வானத்தில் உள்ளவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய விருப்பத்தை சொல்லுகின்றார்கள். வானத்தில் உள்ளவர்களுக்கு பிறகு பூமியில் உள்ளவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் இவனை விரும்பிவிட்டான், நாங்களும் விரும்பிவிட்டோம், பூமியில் உள்ளவர்களே இவரை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள் என்று பொருத்தத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அந்த பொருத்தம் இந்த உலகத்தில் தேவை. அல்லாஹ்வுடைய விருப்பத்தை எப்படி அறிவது என்றால், அந்த நபரை மக்கள் பொருந்தி கொள்வார்கள். அந்த பொருத்தம் யாருடைய கோபமாக இருக்காது. அந்த பொருத்தத்தை அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விருப்பத்தை பெற்று, வானத்தில் உள்ள மலக்குமார் விருப்பத்தை பெற்ற உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கிடைக்கும். அந்த பொருத்தம் கிடைத்தவர்கள் நபிமார்கள், சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கு பிறகும் அல்லாஹ் தெரிவு செய்து கொண்டே இருந்தார். உங்களுக்கு தெரியும், நிறைய நபிமார்களுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்நாமல சாலியன் தர்லாஹ் வ அத்கில்னி பி ரஹ்மத்திக ஃபீ இபாதிக சாலிஹீன். நாலாவது அடிப்படையான துஆ, வ அத்கில்னி ஃபீ இபாதிக பி ரஹ்மத்திக ஃபீ இபாதிக சாலிஹீன். யா அல்லாஹ், உனது ரஹ்மத்தை கொண்டு என்னை நல்ல உங்களோட சேர்த்து வைன்னு அரச பதவியிலிருந்து கேட்குறான். இங்கே என்ன நடக்குது? ஆட்சிக்கு எப்படியாவது போகிறான். போன பிறகு முதலாவது மீட்டில் போத்தல்காரனோட தான் இருக்கி. இங்கே இருந்து ஊரில் தொழுந்து ஜமாத்தாக துவா கேட்டு எல்லாம் ஏற்பாடும் செஞ்சு ஆளை அனுப்பினா அடுத்த கண மனுஷன் அப்படியே மாறுறான். ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் கேட்கின்றார்கள், வத்ஹில்னி பி ரஹ்மத்திக ஃபீ இபாதிக சாலிஹீன். நல்லவர்களுடன் யா அல்லாஹ் உனது அருளை கொண்டு நுழைவை. நல்லவர்களுடன் கெட்டவர்கள் சேர முடியாது. இந்த உலகத்திலும் தான், நாளை மறுமையிலும் தான். நல்லவர்களுடன் சேர்வது என்பது, எங்களுடைய நட்பு நல்லதாக இருப்பது என்பது, அது அல்லாஹ்வுடைய அருளால்தான் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. நிறைய பேர் தௌஹீத் சகோதரிக்கு நிறைய தௌஹீதமாக இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகிறேன்டா இந்த நல்லவனுக்கு சொல்ல மாட்டான். ஏன்னா இவனோட பயணம் போனால் போத்தல் அடிக்கலாம், பிஸ்டல் குடிக்கலாம், மற்ற கூத்து கும்மாளம் போயிடலாம். அங்கே போய் இவர் அவனை மாதிரி அப்படியே மாறிடுவார். திரும்பி வந்த பிறகு எங்கடா போன 3-4 நாள் ஆளை காணோம், இதை மாதிரி ஒரு பயணம் விட்டு போனேன்னு சும்மா விட்டுருவான். நட்பை நாம் எப்படி தெரிவு செய்கின்றோம்? எங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கலாம்,
வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இன்ன பிற நட்புகளாக இருக்கலாம். அந்த நட்பின் அடிப்படை ஃபீ இபாதிக்க சாலிஹீன், சாலிஹீன்களுடைய நட்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் யாரும் எங்களுக்கு தேவை கிடையாது. எனவே எங்களுடைய வாழ்க்கைகளின் அடிப்படைகள் ஒன்று முதலாவது என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த ஒரு பாவமாக இருக்கலாம், அந்த பாவத்தை யார் செய்தாலும் நான் செய்ய மாட்டேன், நான் விடுவேன் என்ற முடிவுக்கு வர வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய நன்மைகள் இருக்கலாம், யாரும் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் செய்யாமல் பார்த்து கொண்டு சும்மா போவார்கள். அது பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டை கழுவுவதாக இருக்கலாம், பார்த்து கொண்டு அப்படியே சும்மா போவாங்க, கதை மாத்திரம் சொல்லுவாங்க, அப்படி இருக்கி இப்படி இருக்கி. எந்த நன்மை எங்களுடைய கண்களுக்கு முன்னால் விளங்குகின்றதோ அந்த நன்மையை முதலாவது நாங்கள் செய்ய வேண்டும். யாரு செய்யலை, அவரு செய்யலை, இவர் செய்யலை, எந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. நாம் முதலாவது செய்ய வேண்டும். நபி அவர்கள் பள்ளிக்குள்ளால் வருகின்றார்கள், பள்ளியில் பார்க்கின்றார்கள் எச்சில் துப்பப்பட்டு காஞ்சி கிடக்குது. ரசூல்லா தான் கையால் சுரண்டி எடுத்து வெளியே போட்டு சொல்றாங்க, இது இந்த இடம் அல்ல, இது இதுக்குரிய இடம் அல்ல. எனவே நன்மை அடிப்படைகள் 2. பாவங்கள் யார் செய்தாலும் நம் செய்யக்கூடாது என்ற ஒரு முடிவை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நன்மைகள் யார் செய்யவில்லை என்றாலும் அந்த நன்மைகளை முதலாவது நான் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான துஆக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட நிறைய துஆக்கள் அல் குர்ஆனில் வருகின்றது. அந்த துஆக்களில் ஒரே ஒரு துஆவை மாத்திரம் விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது கேட்கின்றார்கள், ரப்பி லா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன். அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா ரப்பே, நாளை மறுமை நாளில் என்னை நீ எழுப்ப, வலா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன், நாளை மறுமை நாளில் நீ மக்களை எழுப்பாட்டும் பொழுது என்னை கவலைக்குரியவனாக, பிரச்சனைக்குரியவனாக எழுப்பாட்டி விடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். யார் இந்த துஆவை கேட்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நம்ம சின்ன புள்ள தொடக்கம் தெரியும். அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி பிரச்சனைப்பட்டாங்க, எப்படி நெருப்புல தூக்கி போடப்படுது, எல்லா வரலாறும் தெரிஞ்சும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன், யா அல்லாஹ், நீ மக்களை எழுப்பாட்டுவாய் அந்த ஒரு நாள். இந்த உலகத்தில் நான் இப்ராஹிம் என்று சொல்லப்பட்டவன், இந்த உலகத்தில் ஹாஜியார் என்று சொல்லப்பட்டவன், இந்த உலகத்தில் தொழுகையாளி, இந்த உலகத்தில் பள்ளி நிர்வாகி, இந்த உலகத்தில் ஆலிம், இந்த உலகத்தில் நல்லவர், இந்த உலகத்தில் வல்லவர் என்று சொல்லப்பட்டு நாளை மறுமையில் பாட்டப்படுகின்றோம். வலா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன், யா அல்லாஹ், எழுப்பாட்டும் பொழுது என்னைய நஷ்டவாளியாக எழுப்பாட்டிராத. இந்த உலகத்தில் நம்ம நஷ்டப்பட்டிருப்போம், கோடிக்கணக்கில் இருந்து இருப்போம், கோடிக்கணக்கில் பிரச்சனைகள் மாட்டிப்பட்டு அநியாயப்பட்டிருப்போம். அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், எழுப்பாற்ற நேரத்தில் எனக்கு கவலையை தந்துராத. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தந்தைக்கு மார்க்கத்தை சொல்லி சொல்லி வாராரு, தந்தை கேட்காம அதே கொள்கையில மரணிக்கிறார், தந்தைக்கு பாவ மன்னிப்பும் கேட்கிறார். அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, தனது தந்தைக்காக வேண்டி கேட்ட பிரார்த்தனையை தவிர என்று சொல்றார். ஒரு முஷ்ரிக்கு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னால் என்ன தெரியுமா சொல்றாங்க? வக்ஃபிர்லி லி அபி இன்னஹு கான மினல்லாலின், என் வாப்பாவை நீ மன்னிச்சிரு. கண் முன்னுக்க அவரை தூக்கி நெருப்புல போடுற நேரம் வாப்பா எதிரில இருக்கிறாரு. அவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் தூக்கி விரட்டி அடிக்கிறாங்க. வாப்பா எதிர் அணியில இருந்தாலும் உள்ளத்தால தன்னால தாங்க முடியாம ரப்பிட கேட்கிற, வலா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன் லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், நாளை மறுமை நாளை ரப்பே, லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், என்ற பணமோ என்ற பிள்ளைகளோ வராது, இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், சாந்தமான அமைதியான உள்ளத்தில் உன வந்தாதான் பிரயோசனம் அடிக்கும். எனவே என்னை எழுப்பாட்டும் பொழுது கவலை காக்கிறேன். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது கேட்கணும், யா அல்லாஹ், காலையில் நம்ம எழும்புறோம், இரவு நேரத்தில் நன்றாக படுக்கிறோம், காலையில் எழும்புற நேரம் முதுகு முள்ளு பிடிப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? களத்தை அல்லாஹ் திருப்பிட்டான்,
பேச முடியாத நிலைக்கு உருவாக்கப்படுகின்றது. எடுத்தது மனைவி பக்கத்தில் இருப்பா, அவளை எழுப்பாட்ட முடியாது, கை அப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும்? தனது பிள்ளைகளை பார்க்க முடியாத நிலை. அல்லாஹ்விடத்தில் நாம் துஆக்கள் கேட்கும் பொழுது கேட்கணும், வலா துஹ்ஸினி யௌம யுபாஸூன், யா அல்லாஹ் எழுப்பாட்டக்கூடிய அந்த நாளில் கவலை. இந்த உலகத்தில் கவலை வந்தால், ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் ஒரு முடிவை காணலாம். அங்கே போய் எழுப்பாட்டி பிரச்சனைகாரன் என்று அல்லாஹ் சீல் குத்திட்டான் என்றால் ஒன்றுமே நடக்காது. எனவே நிறைய பிரார்த்தனைகள் நபிமார்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அந்த நபிமார்களுடைய அடிப்படைகளில் ஒன்று என்னடா, அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்தான். தெரிவு செஞ்ச பிறகு அவர்களால் ஏற்படக்கூடிய சில தவறுகள் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு படிப்பினையாக காட்டுகின்றான். உன்னாலையும் இப்படி நடக்கும், நீ நடந்தால் எப்படி வாழணும், நீ எதை எதை கேட்கணும், எதை எதை பாதுகாப்ப. நான் பெரியாள், எனக்கு தெரியாத தௌஹீதா, எனக்கு தெரியாத குர்ஆன் ஹதீஸா, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று மமதையில் இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எனவே படைத்த அல்லாஹ் என்னையும் விரும்ப வேண்டும், உங்களையும் விரும்ப வேண்டும். அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிக்க வேண்டும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் எப்பொழுது அல்லாஹ் விரும்பிய அடியார்களுடைய பெயர்களை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பெயர்களை அல்லாஹ் சொல்லக்கூடும், அல்லது ஒரு நாளில் ஒருவருடைய பெயரை மாத்திரம் சொல்லக்கூடும். அந்த நபராக அல்லாஹ் தஆலா என்னையும் ஆக்கி, உங்களையும் ஆக்கி, உங்களுடைய குடும்பத்தை மாக்கி, எனது குடும்பத்தை மாக்கி அல்லாஹ் தஆலா பொருந்தக்கூடிய நல்ல அடியார்களாக ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா.